டிடிஎஃப் டாஸ்க் 2 இன்றைக்கி வெறித்தனமாக முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து டிடிஎஃப் டாஸ்க் 1 வந்து நடந்துச்சு. ஸோ அந்த டாஸ்கில் வந்து நம்ம அருண் 2 பாயிண்ட்டு, ராணுவ 2 பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த டாஸ்க் நடக்கும்போதே வந்து சரியான காண்டாயிடுச்சு எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, என்ன டிக்கெட் டு ஃபினாலேன்றீங்க, வேறு லெவலில் ஐபி ஏற்றுறீங்க, ஒரு கேமை கூட வந்து ஒழுங்காக வைக்க மாட்டீங்களா, சும்மா மொக்கையாக வந்து வைக்கிறீங்க, கண்ணை கட்டிக்கின்னு தடவர மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காண்டாக வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வச்சுருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கயிறு இருக்கும். கயிறில் பார்த்தீங்கன்னா துணி காய போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து தொங்கோடப்பட்டிருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தொங்கோடப்பட்டிருக்கும். யார் வந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து வேகமாக ஓடியாந்து அங்கே ஒரு மணி வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மணியை வந்து ஓங்கி அடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சரியான காரணத்தை சொல்லி வந்து எரிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பயங்கரமான டாஸ்க் வந்து வச்சுருந்தாரு நம்ம பிக் பாஸ். இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம முத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெறித்தனமாக ஓடி போயிட்டு இவரோட ஃபோட்டோ, யாரோட ஃபோட்டோ, ராணுவோடைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறார். என்ன காரணத்தை சொல்லி வந்து எரிக்கிறார் அப்படின்னா, இவனுக்கு வந்து கை அடிபட்டு நிற்குது, அதனால் வந்து இவன் வந்து அந்த கேமில் வந்து கஷ்டப்பட்டு விளையாடுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அதே மாதிரி இவன் வந்து கஷ்டப்பட்டு விளையாடுறதுனால இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கோசரம் வந்து கொஞ்சம் வந்து அனுசரித்து வந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து கேமுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் என்ன அப்படின்னா, இவனை வந்து வெளியில் அனுப்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட வந்து ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்குது, அதுவும் ஒரு காண்டு இருக்கிறனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இவனை வந்து வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோட்டோ வந்து எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு காரணத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து எரிச்சு வெளியில் அனுப்புகிறாரு. அடுத்த ரவுண்டு, அடுத்த மணி அடிக்கும்போது நம்மளால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திபுன்னு ஓடி போயிட்டு அருணுடைய ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து காரணத்தை சொல்லி எரிக்கிறார். என்ன காரணத்தை சொல்லி எரிக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அருண் எப்படியா இருந்தாலும் என்னையை தான் வந்து அட்டாக் பண்ணுவான், அதனால் வந்து நான் அவனை முன்னாடியே வந்து போட்டு தரணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ வந்து எரிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறார். என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட ஏற்கனவே வந்து 2 பாயிண்ட் இருக்கிறனால இவன் வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறனால நான் இவனோட ஃபோட்டோ வந்து எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லி அருணுடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்து எரிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து 3வது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் பாயும் புலி பாயும் சிங்கமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தான். அந்த டாஸ்க் வந்து நடக்கும்போது அந்த மணி அடித்த உடனே நம்மளால் ஓடுற வேகத்தை பார்க்கும்போது ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி இந்த டால் டாஸ்கில் வந்து பயங்கரமாக வந்து போனோம், அச்சு மூஞ்ச கிச்சிருவிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கின்னு ஒரு முறப்ப ரகடா பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணால அந்த மாதிரி முறப்ப ரகடா பார்த்தீங்கன்னா அந்த 2 ரவுண்டுமே வந்து இருந்த நம்ம முத்துக்குமரன் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஹைப்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து ஏற்படுத்தினார். அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து விளையாடிருந்தார். என்னதான் வந்து ஆக்ரோஷமாக விளையாடிருந்தாலுமே 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆப்பு வந்து சொருவிட்டாங்க. யார் அப்படிப்பட்ட ஆப்பு வந்து சொருவுனது அப்படின்னா நம்ம ரயான் தான். ரயான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். என்ன நம்பிக்கை அப்படின்னா, இவன் எப்படியா இருந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றுவான், நம்ம ஃபோட்டோலாம் வந்து எடுக்க மாட்டான், நம்மளுக்கு வந்து விபூதிலாம் வந்து அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று வந்து அந்த டிடிஎஃப் டாஸ்க் 1 வந்து நடக்கும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து பார்த்தீங்கன்னா இருந்தான். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, முத்து பண்ண இந்த விஷயங்கள்லாம் அப்போ கரெக்டாக நோட் பண்ண நம்ம ரயான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இவனை வந்து போட்டு தரணும்னு சொல்லிட்டு 3வது ரவுண்டில் நம்ம முத்துக்குமரனை வந்து வெளியில் வந்து அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து அங்கே வந்து ஜெயிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் மட்டும் தான் கண்டினியூஸாக எல்லாத்துடைய ஃபோட்டோஸையும் வந்து எடுத்து எரிச்சிட்டே இருந்தான். அதை வந்து என்ன சொல்கிறது, அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க அக்காவும் தங்கச்சி ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து டாஸ்க் பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து கொளுத்தி போட்டு போனாங்க. அதே மாதிரி தான் நம்மால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்டாக தான் வந்து இருந்திருக்காரு. எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தோக்கடிச்ச பெருமை அப்படின்னு பார்க்கும்போது ரயானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபைனலி யார் யார் வந்து ஃபைனலில் வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரயான், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறமா பவித்ரா, மஞ்சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 5 பேர் இருந்தாங்க. பாய்ஸ் எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து அவுட் ஆகிட்டனால மற்றபடி பெண்கள் கூட தான் நம்மளால் வந்து போட்டி போடுற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நம்ம ரயானுக்கு வந்து டப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லின், அதுக்கப்புறம் பவித்ராவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகி வந்து வெளியில் போயிடறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக டப்பு கொடுத்தது யார் அப்படின்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான். கடைசி கட்டம் 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவன் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மணியை அடித்தா மட்டும்தான் அவன் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து எரிக்க முடியும். அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து இது ஒன்று பண்ணலாம் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த அடிக்கிற அந்த இதுக்கு இதில் மம்முட்டி, அதாவது ஒரு படத்தில் வந்து வடிவேல் காமெடி ஒன்று வரும். வடிவேல் காமெடியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சீப்பை எடுத்து வச்சுக்கணும். சீப்பை எடுத்து வச்சுட்டுல அவன் தலை செய்ய மாட்டான்ல, அவனுக்கு வந்து கல்யாணம்
பண்ணியாலும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜாக்லின் வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி அந்த இதை வந்து தூக்கிக்கலாம், என்ன சொல்ல, அந்த அந்த சம்மட்டியை பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுனால இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மணியை ஒரு ஆளும் அதுக்கப்புறம் அந்த சம்மட்டி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து தூக்கினாங்க. நம்ம ரயான் வந்து தோற்றுருவாருன்னு நினச்சாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து போய் அவங்ககிட்ட வந்து புட்டிங்க அதுக்கப்புறம் அடித்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி தள்ளினா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலி யார் வந்தாங்க அப்படின்னா நம்ம சௌந்தர்யா ரயான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா சௌந்தர்யா இது வரைக்கும் இந்த மாதிரி கேம்ஸில் வந்து பெருசாக வந்து அவங்க வந்து விளையாடி நம்ம வந்து பார்த்ததில்ல. ஆனால் இந்த கேம் அவங்களுக்கு ஏதாவது லக்கா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்துட்டுறதே பெரிய விஷயமா வந்து தெரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ஜாக்லின் பண்ணாங்களே அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த சமட்டியை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. மணி அடிச்சாதான்டா நீ வந்து ஃபோட்டோ இருப்ப, மணி அடிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமட்டியை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மால் வந்து தள்ளுமொழியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அந்த சமட்டியை வந்து பிடிங்கி அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து தோக்கடிக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த டாஸ்க் 2ல் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயான் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு. எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயானுக்கு மொத்தமாக 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 பாயிண்ட்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 3 பாயிண்ட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து பவித்ராவுக்கு போயிருக்கு. 1 பாயிண்ட் நம்ம மஞ்சரிக்கு வந்து போயிருக்கு. ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒருத்தங்க மேலே வந்து கொஞ்சம் வந்து காண்டாக இருக்குது. அது யார் மேலே அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வந்து அடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன்.